வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய தேன் கிண்ணம் கதையின் 5வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். சங்கரன் விஷயத்தை முரளியிடம் கதை கூறுவது போல கூற வேண்டும் என்று எண்ணிய சித்ராவுக்கு மணி அந்த விஷயத்தை உடை தெரிந்தது ஏமாற்றமாகத்தான் இருந்தது. அதை காட்டிக்கொள்ளாமல் அவள் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டாள். மணி இன்னும் போர்ட்டிகோவிலேயே நின்று கொண்டிருந்தான். அதை கண்ட முரளி, மணி என்று அழைத்தான். என்ன? உன்னை வெளியே போக வேண்டாம் என்று சித்ரா சொல்லி இருக்கிறாள் இல்லையா? ஆமாம், ஆனால் அவளுக்கு அதிகாரம் பண்ண உரிமை இல்லை. அப்போ இந்த வீட்டில் அவளும் எங்களைப் போல ஒருத்தி. அப்போ? மணியின் குரலின் திமிர் மறையவில்லை. அப்போ என்ன? அப்போ அவள் சொன்னதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். பானுவுக்கு முன் முரளி தன்னை அதிகாரம் செய்கிறான் என்பதை நினைத்து பார்த்தபோதே மணிக்கு ஆத்திரம் வந்தது. கேட்காவிட்டால் இந்த வீட்டில் இடம் இருக்காது என்றான் முரளி. ஐயையோ முரளி, மணி லேபர் ஆபீசரை பார்த்து விடுவான் என்று எக்களித்தாள் சித்ரா. பிறகு இருவருக்கும் புரியும்படியாக, அவன் அப்படித்தான் சொன்னான், அந்த ஆபீசர் வீட்டிலே ஒரு ஃப்ரெண்டு வேலை செய்கிறானாம் என்றான். சித்ரா சொன்னதை காதில் வாங்கி கொள்ளாமல் முரளி, மணி போடா, உள்ள போ, ஃப்ரிட்ஜில் இருந்து 3 டம்ளர் ஜூஸ் கொண்டு வா என்றான். இப்போது சந்தர்ப்பம் சரியாக இல்லை என்று உணர்ந்த மணி மெதுவாக உள்ளே சென்றான். அவன் தலை மறைந்த உடனேயே முரளி, சித்ரா, காத்தால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு இங்க என்னென்னமோ நடந்திருக்கு போலிருக்கே, என்ன விஷயம் என்று கேட்டான். சித்ரா எல்லாவற்றையும் சொன்னாள். மாமாவுடன் பேசியதை பற்றி மட்டும் கூறவில்லை. நீ இப்போ கல்யாணியை சந்திக்க போகிறாயா? ஆமாம். இது சங்கரனுடைய கேஸ். நீ ஏன் இதில் தலையிடுகிறாய்? சங்கரன் யார் என்ற எதிர்கேள்வி கேட்டாள் சித்ரா. தட் இஸ் அ குட் கொஸ்டியன் என்றாள் பானு. நீ நினைக்கிற மாதிரி அந்த பிரச்சனை சாதாரணமானது இல்லை என்ற முரளி மணி கொண்டு வந்து வைத்த ஜூஸில் ஒரு வாய் குடித்தான். பிறகு, அதனால் தான் நாங்கள் யாரும் இதில் குறுக்கிடவில்லை என்றான். தீர்க்க முடியாத பிரச்சனை என்று நீங்களே தீர்மானம் செய்து விட்டீர்கள். அதற்கு காரணம் உங்களுடைய கோழைத்தனமும் அம்மா மீதுள்ள பயமும் தான் என்றாள் சித்ரா. சித்ராவின் பேச்சை கேட்ட பானு திகைப்பும் பிரமிப்பும் அடைந்தாள். சித்ரா, நீ ஒரு கிராஜுவேட்டா என்று கேட்டாள். எஸ்எஸ்எல்சி தான்னு அன்னைக்கே சொன்னனே. ரொம்ப நன்னா பேசினே இப்போ. முரளி தன் சொந்த அண்ணனுடைய நல்வாழ்வே ஒரு பிரச்சனை என்கிறான். அப்படி சொல்ல என்ன காரணம்னு நான் சுட்டி காட்டினேன், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பெண் கிராஜுவேட்டா இருக்கணும்னு எனக்கு தோணலை. நீ போய் அழைத்தால் கல்யாணி உடனே வந்து விடுவாள்னு எதிர்பார்க்கிறையா? ஆமாம், பகல் சொப்பனம். அதுவும் பலிக்கும். எப்படி சொல்கிறாய் என்று கேட்டாள் மானு. முரளி வாய் மூடியாக இருப்பதைக் கண்டு, சங்கரனுக்கும் கல்யாணிக்கும் எந்த விதமான பூசலும் இல்லை. அவர்கள் அடிக்கடி பீச்சிலும் சினிமாவிலும் சந்தித்துக் கொள்கிறார்கள். மாமிக்கும் அவளுக்கும் தான் மன வேற்றுமை. அதுதான் பெரிய பிரச்சனை என்றான் முரளி. மாமியை எப்படி சமாதானப்படுத்துவது என்று எனக்கு தெரியும் என்ற சித்ரா பிறகு ஒருவாறு தயங்கியவளாய், ஆனால் அவளை நான் சமாதானப்படுத்த கூட தேவை இருக்காது என்றாள். என்னமோ தயங்குகிறாயே, என்ன சொல்ல நினைக்கிற? இரத்த பாசம் எல்லா பாசங்களையும் மீறினது. தான் பெற்ற குழந்தையை பார்க்கவும் கொஞ்சவும் ஒருத்திக்கு எத்தனை ஆசை இருக்குமோ அத்தனை ஆசை தன் பிள்ளை பெற்ற குழந்தையை பார்க்கவும் கொஞ்சவும் இருக்கும். என்ன சொல்ற நீ என்று கேட்டான் முரளி. கல்யாணி இன்னும் 5-6 மாசத்துல என்று இழுத்தாள் சித்ரா. முரளி பானுவை பார்த்தான். பானு முரளியை பார்த்தாள். அவர்களது பரஸ்பர பார்வையை கண்ட சித்ரா ஒரு கணம் தன்னை இழந்தாள். பானு முரளியை பார்த்த பார்வை அவளுக்கு பிடிக்கவில்லை. விபரீதமான, குரூரமான, ஏன் அசம்பாவிதமான எண்ணம் கூட அவள் மனதில் உதித்தது. பானுவின் பார்வை ஒரு நாள் நானும் உன்னுடைய குழந்தைக்கு தாயாவேன் என்று மந்தகாசம் செய்கிறதோ? ஆனால் அடுத்த கணமே அவளுடைய சிந்தனையை துண்டித்தான் முரளி. சித்ரா, இது உண்மையா? யார் சொன்னார்கள்? சங்கரன் சாப்பிடும்போது சொன்னான். வாழைக்காய் பொடி என்றால் கல்யாணிக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன அவன் அவளுடைய தற்போதைய நிலையையும் சொன்னான். முரளி மெதுவாக எழுந்தான். நீ என்ன சொன்னாலும் என் மனசு என்னமோ ஒப்ப மாட்டேன் என்கிறது. என் அம்மா கல்யாணி மீது இரக்கம் காட்டுவாள்னு எனக்கு தோணலை. மருமகள் மீது இவ்வளவு ஆத்திரம் வர என்ன காரணம் என்று கேட்டாள் சித்ரா. ரொம்ப அற்பத்தனமான காரணம்தான். ஆனால் அதையே அம்மா தினம் தினம் நினைத்து நினைத்து வெம்பி போய் கடைசியில் மருமகளையே இருக்க ஒட்டாமல் அடித்து விட்டாள். என்ன காரணம்? கல்யாணியின் தாயாரும் தகப்பனாரும் ஏமாற்றி விட்டார்களாம், அவமானப்படுத்தி விட்டார்களாம். என்ன அவமானம்?
சொன்ன அளவுக்கு நகைகளும் வெள்ளி பாத்திரங்களும் செய்து போடவில்லையாம். தஞ்சாவூரில் இருக்கும் தன் நிலங்களிலிருந்து எதிர்பார்த்தபடி அறுவடை பணம் வரவில்லை என்று கல்யாணியின் தகப்பனார் ஒரு குரல் அழுதார். ஆனால் அந்த அழுகையை அம்மா ஏற்றுக்கொள்ளவில்லை. போ, இவ்வளவுதானா? இது எல்லா கல்யாணங்களிலும் நடக்கிற கதைதான் என்று அலட்சியமாக சொன்ன சித்ரா, மடத்து குளத்தில் ஒரு கல்யாணம் போன வருஷம் நடந்தது. சொன்னபடி வரதட்சணை பணமே கொடுக்கவில்லை. ஒரு கவரை கொடுத்தார் பெண்ணின் அப்பா. அதில் பணம்தான் இருக்கிறது என்று நினைத்த பிள்ளையின் அப்பா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உடைத்து பார்த்தார். என்ன இருந்தது தெரியுமோ என்று கேட்டு இருவரையும் பார்த்தாள் சித்ரா. மன்னிப்பு கடிதமா? இல்லை, ஒரு ப்ரோநோட். அவர் முதலில் எகிரி குதித்தார். அப்புறம் எல்லாமாக கூடி சமாதானம் செய்தார்கள். பிள்ளை இப்போது பெண்டாட்டியுடன் பம்பாயில் ஜாம் ஜாம்னு இருக்கான். அவர்கள் கூட யார் யார் இருக்கிறார்கள் தெரியுமா? ப்ரோநோட்டை வாங்கின அப்பாவும் அவர் பட்ட அவமானத்தில் பங்கு கொண்ட அம்மாவும். கதை எப்படி? நீ இவ்வளவு பேசினாலும் சித்ரா, உன்னை உத்தேசித்து நான் சொல்கிறேன். நீ ட்ரிப்ளிகேனுக்கு இன்னைக்கு போகாதே. அம்மா வரட்டும், எல்லோருமாக பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் என்றான் முரளி. பானு குறுக்கிட்டாள். இன்னைக்கே நினைச்ச காரியத்தை முடிச்சிடு. நான் உன்னை கல்யாணி வீட்டில் டிராப் பண்றேன். திரும்பவும் இங்கேயே கொண்டு வந்து விட்டு விடுகிறேன். நீயும் உடந்தையா என்று கேட்டான் முரளி. ஒரு நல்ல காரியம் செய்கிறவருக்கு ஹெல்ப் பண்றது உடந்தைதான் என்றால் அப்படியே இருக்கட்டுமே என்றாள் பானு. ஓகே ஓகே, பெண்ணிடமே என் ஜம்பம் சாயவில்லை. 2 பேர் சேர்ந்து விட்டால் அவ்வளவுதான். நான் போய் சாப்பிடுகிறேன் என்றான் முரளி. பிறகு நிதானமாக, நீ அவசரப்பட்டு கொண்டு செய்யற காரியத்தினால் உண்டாகக்கூடிய விபரீதங்களை நினைச்சு பார்த்தியா சித்ரா என்று கேட்டான். நீங்கள் எல்லோரும் நினைக்கிற விபரீதம் ஏதும் நடக்காது. நீ வேண்டுமானால் இப்படி சொல்லி உன்னையே ஏமாற்றிக்கொள். அம்மா வந்ததும் முதற் காரியமாக உன்னை மடத்து குளத்துக்கு பார்சல் பண்ணி விடுவாள். அப்புறம் கல்யாணியை ட்ரிப்ளிகேனுக்கு துரத்துவாள். உன் கற்பனை உன்னுடைய பயத்தால் உண்டாகும் கற்பனை. நிலைமையை நான் எப்படி சமாளிக்கிறேன் என்பதை நீயே 2 நாளில் பார்க்கப் போகிறாய். பானு, நாம் புறப்படலாம் வா. இந்த வீட்டில் பெண் பிள்ளைகள் எல்லாம் பேண்ட்டும் வேஷ்டியும் ஷர்ட்டும் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் புடவை கட்டின பெண்கள் ஆண் வேஷம் போட வேண்டியிருக்கு என்றாள் சித்ரா. பானு முரளியை பார்த்து சிரித்தாள். சித்ரா அச்சிரிப்பை கடைக்கண்ணால் கவனித்தாள். மனம் பொறும அவள் போர்ட்டிகோவை நோக்கி நடந்தாள். திருவல்லிக்கேணியில் ஈஸ்வரதாஸ் லாலா தெருவில் ஒரு கம்பி அழியிட்ட வீட்டின் முன்பாக காரை நிறுத்தியதும் சித்ரா இறங்கினாள். கையில் இருந்த பையினுள் ஒரு தடவை நோட்டம் விட்டாள். 4-5 ஆப்பிள்களும் ஒரு சீப்பு மலைப்பழமும் அலுங்கவில்லை என்ற திருப்தி உண்டாயிற்று. உன் காரியத்தை வெற்றிகரமாக நடத்தணும். இன்னும் 1/2 மணி நேரத்தில் நான் திரும்பி வந்து விடுகிறேன் என்றாள் பானு. சரி என்று சட்டென்று கூறிய சித்ரா தான் சொன்னதை அழிக்க நினைத்தவளைப் போல, நீ உள்ளே வரவில்லையா என்று கேட்டாள். பானு உடன் இருந்தால் வந்த காரியம் குட்டி சுவராக போனாலும் போய்விடும் என்ற உள்ளூர பயம் இருந்தது. வேண்டாம், நீ தனியாக கல்யாணியிடம் பேசுவதுதான் நல்லது. பானுவின் கார் நகர்ந்ததும் இதுவரை உணர்ந்தறியாத சந்தேகத்துடனும் பயத்துடனும் சித்ரா வாசற்கதவை தட்டினாள். வாசலில் இருந்து பார்த்தபோது ரேழி, கூடத்தின் ஒரு பகுதியான முற்றம், பின்கட்டு, கொல்லை தாழ்வாரம், கடைசியாக ஒரு கிணறு எல்லாம் ஒரு நேர்கோட்டில் தெரிந்தன. மேலும் 2 தடவைகள் தட்டிய பிறகுதான் பின்கட்டில் ஓர் உருவம் தலையை காட்டி வாசலை நோக்கி முன்னேறி வந்தது. வருகிறவளின் நிதானத்தையும் நடையின் அவசரமின்மையையும் கண்ட சித்ரா பொறுமை இழந்தாள். தன்னுடைய பூதாகார உடல் அமைப்பின் காரணமாகத்தான் அவளுடைய நடை ஆமையாக இருக்கிறது என்று ஒரு கணம் மனம் சமாதானப்பட்டாலும் தனது அவசரத்தை உணராமல் இருக்கிறாளே அவள் என்கிற ஆத்திரம் தோன்றியது சித்ராவுக்கு. கூடத்தை தாண்டி வருகையில் திடீரென்று சித்ராவின் மனம் குழம்பியது. அவள் கல்யாணியின் வீட்டுக்குத்தான் வந்திருக்கிறாளா அல்லது தவறிப்போய் வேறு வீட்டுக்கு வந்து விட்டாளா? அவசர அவசரமாக வீட்டு நம்பர் இருக்குமிடத்தை பார்த்தாள். ஒரு கருப்பு வட்டம்தான் கதவில் மங்கலாக தெரிந்ததே தவிர நம்பர் தெரியவில்லை. கதவையை உடைத்து விட வேண்டும் என்று மனம் பல்லை கடித்தது. கதவை திறக்க வந்தவள் எப்படியோ தன் உடலை குறுகலான ரேழியில் நுழைத்து திண்ணையில் வெளியேறி சித்ராவின் முன் நின்றாள். கதவை திறக்காமலே, யார் நீ, என்ன வேணும் என்று கேட்டாள். கல்யாணி இருக்கிறாளா? யார் நீ? இன்னும் கதவை திறக்கவில்லை. கல்யாணி இருக்கிறாளா? கல்யாணியின் வீடாக இல்லாமல் போனால் தன்னுடைய கேள்விக்கு யார் நீ என்ற எதிர்கேள்வி பிறந்திருக்காது. கல்யாணி என்ற பெயருடன் யாரும் இங்கு இல்லை என்ற பதில்தான் கிடைத்திருக்கும். சித்ரா இந்த எண்ணத்தில் தன்னுடைய பழைய கேள்வியையே புதுப்பித்தாள்.
இருக்கிறாளா இல்லையா என்பதை அப்புறம் சொல்கிறேன். நீ யார்? உனக்கென்ன வேணும்? கல்யாணியை பார்க்க வந்திருக்கிறேன். கதவை திறவுங்கள். நீங்கள் அவளுடைய அம்மாதானே? உள்ளே இருந்தவள் அசையவில்லை. முதலில் நான் கேட்ட விவரம் எனக்கு தெரியணும். கண்டவாளெல்லாம் வேலை கெட்ட வேலைகளில் கதவை இடிக்கிறார்கள். அவளுக்கு சொந்தம் இவளுக்கு சொந்தம்னு உள்ள நுழைஞ்சு ஒரு வாய் தண்ணீர் கேட்டு அதை கொண்டு வர்றதுக்குள்ள கையில கிடைச்சதை தூக்கி கொண்டு போய் விடுகிறார்கள். நான் யாரையும் நம்புறதில்லை. யார் நீ? அவளுடைய உடம்பின் அமைப்புக்கு இப்படி தொடர்ந்து பேச வசதி இல்லாததால் மூச்சை இழுத்து வாங்கி பேச வேண்டியதாயிற்று. கம்பி அழிகளின் மூலம் வந்த மூச்சுக்காற்று சித்ராவின் முகத்தில் வீசியது. அவளுடைய ஆத்திரம் தலைக்கு ஏறியது. என் பெயர் சித்ரா. நான் டாய்லெட் சோப் விற்கவோ சின்னாளப்பட்டி புடவைக்கு ஆர்டர் வாங்கவோ அல்லது இவ்வளவு சிரமப்பட்ட கதவை தட்டி உங்க வீட்டில் ஒரு வாய் தண்ணீர் கேட்கவோ வரவில்லை. கல்யாணி என் மாமாவின் மருமகள். சங்கரன் என்கிறவனுடைய பெண்டாட்டி. அவளை பார்க்க வந்திருக்கிறேன். வீட்டுக்காரி இன்னும் கதவை திறக்கவில்லை. யார் அனுப்பினா உன்னை? அந்த தாடகி உபதேசம் பண்ணி அனுப்பியிருக்காளா? தாடகியும் அனுப்பவில்லை. நானாகத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு கல்யாணியை உடனடியாக பார்க்கணும். திண்ணையில் இருந்தவள் சித்ராவையே அழைக்கிறவள் போல பார்க்க சித்ரா அவளை எரிக்கிறவளைப் போல பார்த்தாள். இவர்கள் இருவரும் இப்படி மௌனமாக ஒருவரை ஒருவர் விழுங்கிக் கொண்டிருக்கையில் கூடத்தில் இருந்து ஒரு பெண் எட்டி பார்த்தாள். கல்யாணி என்று கத்தினாள் சித்ரா. அவள் கல்யாணியை முன்பின் பார்த்திராமல் போனாலும் அனுமானத்தில் அவள் கல்யாணியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சித்ரா நம்பினாள். ஒருவேளை எட்டி பார்த்தவள் கல்யாணியாக இல்லாமல் போனால் பூதாகார அம்மாள் தன்னை பற்றி என்ன நினைப்பாள் என்ற கேள்வியும் அக்கணமே எழுந்தது. சித்ராவின் அதிர்ஷ்டம். எட்டி பார்த்தவள் விறு என்று முன்னேறி வந்தாள். தாய்மையின் ஒளி அவளுடைய உடலெங்கும் பிரகாசித்தது. முகத்தில் ஒரு அலாதி கவர்ச்சியை அவளுடைய தாய்மை கோலமே அள்ளி வீசி இருப்பதாக சித்ரா நினைத்தாள். நினைவே மகிழ்ச்சியை உண்டாக்கியது. யாரு அத்தை என்று கேட்டவாறு கல்யாணி திண்ணைக்கு வந்தாள். சித்ராவை பார்த்து கொண்டே. எனக்கு தெரியலடி, தாடகி வீட்டில இருந்து வந்திருக்காளாம். கொஞ்சம் சும்மாரு அத்தை. அடுத்த கணம் கல்யாணி கதவை திறந்து உள்ளவா என்றாள். கதவை திறக்காமல் பிடிவாதமாக இத்தனை நேரம் மல்லுக்கு நின்றவள் கல்யாணியின் தாயாராக இருந்தால் அவளை தன் இஷ்டப்படி சொல் அம்புகளால் துளைக்க முடியாதே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த சித்ரா கல்யாணி அவளை அத்தை என்று கூப்பிட்டதை கேட்டதும் திருப்தியில் திளைத்து போனாள். திண்ணை ஏறி வந்ததும் நான் யார், எதற்காக வந்திருக்கிறேன் என்பதையெல்லாம் உன்னிடம் விவரமாக சொல்கிறேன் கல்யாணி. முதலில் ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த மாமி, அதாவது உன் அத்தை தான் இந்த வீட்டில் அதிகாரம் செலுத்துகிறாளா அல்லது கூர்க்கா மாதிரி வேலை செய்கிறாளா என்று கேட்டாள். கல்யாணி ஒரு கணம் புன்முறுவலித்தாள். இந்த வீட்டில் அத்தை தான் எல்லாம். என் அத்தை எத்தனை நல்லவள் என்பது நீ 2 மணி நேரம் பழகினாலே உனக்கு தெரிந்துவிடும். அது சரி, உன் பெயர் என்ன? கல்யாணியின் இந்த கடைசி கேள்வி காதில் விழுந்ததும் அத்தை, ஏண்டி உனக்கும் இவள் யாருன்னு கூட தெரியாதா? இவள் கேட்டுக்கொண்டு வந்த தோரணையை பார்த்தபோது என்னமோ உன் கூட எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து சேர்ந்து படிச்சவள் மாதிரி பட்டதே. அப்பப்பா, என்ன வாய் துடுக்கு, என்ன வாய் துடுக்கு. எதுக்கு வந்திருக்காள்னு இங்கேயே விசாரிச்சு அனுப்பிடி என்றாள். மீண்டும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. கொஞ்சம் பேசாம தான் இரேன் அத்தை. என் பெயர் சித்ரா. நான் உன் மாமனாரின் தங்கை பெண். மடத்து குளத்திலே இத்தனை வருஷமா பெரியம்மா கூட இருந்து வந்தேன். மெட்ராஸுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகிறது. கல்யாணி கேட்டுக்கொண்டே முன்னால் நடக்க பேசிக்கொண்டே பின்னால் சென்றாள் சித்ரா. திண்ணை கதவை தாழ் போடுவதில் முனைந்தாள் அத்தை. இப்போதான் 4-5 நாளைக்கு முன்னால் தான் சித்ரா என்ற ஒரு உறவுக்கார பெண் இருக்கிறாள் என்ற விவரமே எனக்கு தெரிஞ்சது. நீ வந்திருக்கிற விஷயத்தை அவர்தான் சொன்னார். பீச்சிலா, சினிமா தியேட்டரிலா என்று சிரித்தாள் சித்ரா. அடுத்த கணம் கல்யாணியின் முகம் சுருங்கியது. என் தலையெழுத்து. எனக்கு தாலி கட்டினவரை நான் கண்ட இடங்களில் சந்திக்க வேண்டிய அவல நிலைமை பிறந்திருக்கு. நான் வேடிக்கைக்காக சொன்னேன் கல்யாணி. இந்தா, இதெல்லாம் நான் உனக்காக வாங்கி வந்திருக்கிறேன். வயிறும் பிள்ளையுமாக நீ இருக்கேன்னு எனக்கு இன்னைக்குத்தான் தெரிஞ்சது. சங்கரன் சொன்னான், உன் வாய்க்கு இப்போ என்னவெல்லாமோ வேண்டி இருக்கும், சாம்பலையும் கரித்தூளையும் என்று இழுத்தாள். நீயாக வாங்கினாயா இல்லை உன் மாமி என்று முடிக்காமல் சித்ராவை பார்த்தாள் கல்யாணி. மாமி ஊரிலேயே இல்லை, பெங்களூருக்கு போயிருக்கிறார். யாரு, தாடகியா என்று கேட்டவளாய் வந்த அத்தை கல்யாணியையும் அவள் முன்னால் கிடந்த ஆப்பிள்களையும் வாழைப்பழங்களையும் பார்த்தாள். அடுத்த கணம்
ஏண்டி கல்யாணி, காப்பி கொண்டு வரட்டுமா, போன்விட்டா கலக்கட்டுமா என்று கேட்டாள். சூடா ஏதும் வேண்டாம், இப்ப சித்ராவுக்கு முதல்ல எலுமிச்சம்பழ சர்பத் கொடு, அப்புறம் 2 பேருமா காஃபி சாப்பிடுகிறோம். துடுக்கா பேசினாலும் அழகா பேசுறாள் இவள் என்றாள் அத்தை. பிறகு, முகமும் அழகாக இருக்கு, எப்படி இவள் அந்த குடும்பத்தில் பிறந்தாள் என்று ஆச்சரியப்படுவது போல கேட்டாள். நான் எங்கே அந்த குடும்பத்தில் பிறந்தேன், நீங்க சொல்ற தாடகி என் மாமா பெண்டாட்டி, வேறு ஏதோ ஒரு குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறவள். எலுமிச்சம்பழ சர்பத்தில் சர்க்கரை போடாதீர்கள், கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்கள் என்றாள் சித்ரா. சித்ராவின் வெகுளித்தனமே அத்தையை அயர வைத்தது. அவள் பதில் பேசாமல் உள்ளே போனாள். கல்யாணி அவள் எதிரே உட்கார்ந்து ஒரு ஆப்பிளை கையில் வைத்து உருட்டி கொண்டிருந்தாள். அவளுடைய உதடுகளில் வெற்றிலை சிவப்பே ஒரு தனி அழகாக சித்ராவின் கண்களுக்கு பட்டது. நெற்றியின் குங்குமமும் அதன் கீழாக ஒரு சிறு விபூதி கீறலும் மனதை கவ்வின. உன் அம்மா எங்கே, அப்பா எப்போ வருவார்? 2 பேருமே ஊரில் இல்லை, பெங்களூர் போயிருக்கிறார்கள். அடடே, மாமி கூட பெங்களூருக்குத்தான் போயிருக்கிறாள். கல்யாணி, நான் இப்போ எதற்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? என்னை பார்க்க, அல்லது இங்கே நான் எப்படி இருக்கிறேன் என்று தெரிந்து போக. புருஷன் இல்லாமல் வாழும் பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பார்க்க ஆசைப்படும் எண்ணம் இல்லை நான் வந்தது. உன்னை அந்த வீட்டில் உள்ளவர்கள் அனுப்பியிருப்பார்கள். இல்லை, இல்லவே இல்லை, நானாகத்தான் கிளம்பினேன். சங்கரன் கூட இன்னைக்கு, அவர் நேற்றே வீட்டை விட்டு வெளியேறி இருக்க வேண்டுமே, இன்னைக்கு அங்கேயே இருந்தார். ஆமாம், காஃபி குடித்தான், சாப்பாடும் சாப்பிட்டான். திடீரென்ற கல்யாணியின் முகம் வாடியது. அவரும் எதிர்க்கட்சியில் சேர்ந்து விட்டார் என்று முணுமுணுத்தாள் அவள். நீ இன்னைக்கு போடுகிற எடை எல்லாமே தப்பு எடைகள். சங்கரனுடைய கட்சியில் நான் முதலில் சேர்ந்தேன். அடுத்தபடியாக மாமாவும் முரளியும் பக்க பலமாக வந்தார்கள். பாபு எதோடும் சேர்த்து இல்லை. அவனை ஒரு பொருட்டாகவே நான் மதிக்கிறதில்லை. உன் மாமைக்கு அவன்தான் பிள்ளை, அவனால் தான் வீடே உருப்படாத வீடாகி கொண்டு வருகிறது. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் அவன் ஒரு கோழை. எடுத்த எடுப்பில் அதிகாரத்துடன் சத்தம் போட்டு பேசிவிட்டால் மற்றவர்கள் ஒதுங்கி விடுவார்கள் என்ற எண்ணம் உடம்பில் கொழுப்பு போல ஊறி இருக்கிறது. அதை நானே மெல்ல மெல்ல கரைத்து விடுவேன். சரி சரி, இப்போ நாம அவனை பற்றி பேசுவானேன். நீ சீக்கிரம் உன் துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்படு. கல்யாணி அயர்ந்து போனாள். எங்கே? உன் புருஷன் வீட்டுக்கு. கல்யாணி வெறுப்புடன் சிரித்தாள். என் புருஷனுக்கு வீடே இல்லை. இல்லை என்று யார் சொன்னது? உண்மையை சொல்கிறேன். நீ உண்மைன்னு நினைக்கிறது போய். இதுவரையில் மாமாவோ இல்லை மாமியோ அவனை வெளியே போ என்று சொல்லவில்லை. சாப்பாடு கிடையாது என்று ஒதுக்கவில்லை. சங்கரனாகத்தான் ஒதுங்கிக் கொண்டான். இன்றையில் இருந்து அவனும் அந்த குடும்பத்தில் பழையபடி சேர்ந்து விட்டான். என்னால் வர முடியாது. கல்யாணமான பெண் இருக்க வேண்டிய இடம் புருஷனுடைய வீடுதான். என்னை யார் அந்த வீட்டை விட்டு வெளியேற சொன்னார்களோ அவர்களே வந்து அழைக்க வேண்டும். விஷ பரீட்சையில் உன் நாட்களை விரயம் செய்யாதே கல்யாணி. வாழ்க்கையே விரயமானாலும் நான் வரமாட்டேன். மாமாவுக்கு தெரியும். முரளி தன் சிநேகிதி பானுவின் காரில்தான் என்னை இங்கே அனுப்பினான். சங்கரனுக்கும் தெரியும். ஏன் சமையல்காரன் மணிக்கு கூட. இத்தனை பேர்களும் எனக்கு வேண்டியவர்கள் என்பதை நான் மறுக்கவில்லை சித்ரா. ஆனால் மாமி, அவள் பெங்களூரில் இருந்து வந்ததும் என்னை பார்த்தால் சுட்டு எரித்து விடுவாள். நாக்கில் நரம்பில்லாமல் ஏச ஆரம்பித்து விடுவாள். அவளுடைய நாக்கை நான் ஏற்கனவே கட்டி போட்டாச்சு. அது எப்படி என்கிற விஷயத்தை இப்போ என்னிடம் கேட்காதே. நீயே அங்கே வந்தால் மெல்ல மெல்ல தெரிந்து கொள்வாய். எனக்கு தைரியமூட்ட நீ என்னென்னவோ சொல்கிறாய். உண்மையாக சொல்கிறேன். மாமி நான் இருக்கிற வரையில் வாயையே திறக்க மாட்டாள். மனதுக்குள் வேண்டுமானால் பொறுமவாள். ஆனால் அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? புறப்படு. நீ இருக்கிற வரையில் தவணை, அதன் பின் இனிமேல் நான் எங்கே போகப் போகிறேன்? நிலையாக மாமாவின் வீடுதான். அப்படியா என்ற ஆச்சரியத்துடன் அவளை பார்த்த கல்யாணி அடுத்த கணம், உனக்கு கல்யாணமாகி நீ புருஷன் வீடு போய்விட்டால் என்று கேட்டாள். என் கல்யாணமா என்ற ஏளனத்துடன் சிரித்த சித்ரா, அது எங்கோ தொலை தூரத்தில் தெரிகிறதே தவிர இப்போதைக்கு நடக்கிற காரியம் இல்லை. கல்யாணி பேசாமல் சித்ராவையே பார்த்தாள். அத்தை எலுமிச்சம்பழ ரசத்துடன் வந்தவள், எது இப்போதைக்கு நடக்கிற காரியம் இல்லை என்று கேட்டாள். என் கல்யாணம் என்று சிரித்த சித்ரா, நானும் உங்களை அத்தை என்றே கூப்பிடுகிறேன். அத்தை, நான் கல்யாணியை அவள் இருக்க வேண்டிய இடத்துக்கு அழைத்து கொண்டு போகத்தான் வந்திருக்கிறேன் என்றாள் சித்ரா. அத்தை மலைத்து போய் நிற்கவில்லை. ஏதோ ஒரு சிறு குழந்தை ஒரு பெரிய விஷயத்தை பற்றி அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் பேசுகிறது என்று நினைத்தாள்.
என்ன அத்தை பேசாமல் நிற்கிறீர்கள்? ரொம்ப எளிசா பேசிட்ட நீ என்றாள் அத்தை. இல்லை அத்தை, எல்லா சமாச்சாரங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டாள். எனக்கு இவள் ஒரு தாயத்து மாதிரி இருப்பாளாம் என்றாள் கல்யாணி. ராட்சசிகள் முன்னால் இந்த தாயத்தெல்லாம் பிரயோஜனப்படாது சித்ரா. கல்யாணியின் விஷயத்தை பெரியவர்கள் சேர்ந்து பேசித்தான் தீர்க்க முடியும். உன் மாமி இங்கே வந்து இவளுடைய அப்பா அம்மா கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரணும். மாமி இனிமேல் எதற்கு மூச்சு விடமாட்டாள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். அவள் மூச்சு விட்டாலும் இங்கே நாங்கள் யாரும் கவலைப்பட போறதில்லை. நாங்கள் சொன்னபடியெல்லாம் செய்தோம். தாலி ஏறும் வரை உன் மாமி வாயை திறக்கவே இல்லை. அப்புறம்தான் தன் வேஷத்தை கலைத்து தன் சுயரூபத்துக்கு வந்தாள். நான் சுயரூபத்தையே மாற்றுகிறேன் அத்தை என்றாள் சித்ரா. மாற்றிவிட்டு நீயே அவளை அழைத்து கொண்டு வா. இவளை குஷாலாக அனுப்புகிறேன். சித்ராவுக்கு துக்கம் பீரிட்டு கொண்டு வந்தது. தன்னுடைய காரியம் வெற்றிகரமாக நடக்கும் என்று எண்ணியவளுடைய ஏமாற்றம் கண்களில் நீராக வெளிப்பட்டது. என்ன அத்தை, நீங்களே கல்யாணியின் வாழ்க்கைக்கு குறுக்கே நிற்கிறீர்கள்? உன் பேச்சை கேட்டு நாங்கள் அவளை எப்படிம்மா அனுப்ப முடியும்? நீயே அந்த வீட்டுக்கு நடுவில் வந்தவள். நீ மாப்பிள்ளையின் தங்கை கூட இல்லை. அந்த வீட்டில் அல்லிராஜ்யம் நடக்கிறது. ஆண் பிள்ளைகளில் ஒருவனுக்கு கூட முதுகெலும்பில்லை. இந்த சூழ்நிலையில் கல்யாணி உன் பேச்சை கேட்டுக்கொண்டு வந்தால் நாளைக்கு வயிறும் பிள்ளையுமாக அவளை தெருவில் தள்ளுவார்கள். சித்ராவின் கண்ணீர் கன்னத்தில் வழிந்தோடியது. வாசலில் திடீரென்ற கார் ஹாரன் ஓசை கேட்டது. அத்தை சொன்னதெல்லாம் மனதில் குழப்பத்தை உண்டு பண்ணினாலும் அவள் சொல்வதிலும் ஏதோ உண்மை இருப்பதாகப்பட்டது. அவள் மெதுவாக எழுந்தாள். கல்யாணி, இன்னும் சில நாட்களில் நான் மாமியுடன் வருவேன், கவலைப்படாதே. அவள் குரல் தழுதழுத்தது. சித்ரா மெதுவாக நடந்து பானுவின் காரில் ஏறிக்கொண்டாள். பானு கேள்வி ஏதும் கேட்கவில்லை. கேட்காமலே புரிந்துவிட்டது. வீட்டை அடைந்த போது அங்கே ஒரு பேராச்சரியம் காத்திருந்தது. ஆச்சரியத்தை தொடர்ந்து திகைப்பும் பயமும் தைரியமும் மாறி மாறி தோன்றின. பெங்களூருக்கு சென்றிருந்த சிவகாமி யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென்று அன்று சென்னைக்கு திரும்பினாள். அவள் வீட்டை அடைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் கம்பெனி விஷயமாக அடையாருக்கு சென்றிருந்த பாபு திரும்பும் வழியில் வீட்டுக்கு வந்திருந்தான். என்னம்மா இப்படி திடீர்னு வந்து குதிச்சுட்ட என்று கேட்டான் அவன். சிம்சன் கம்பெனி சேல்ஸ் மேனேஜர் பெண்டாட்டியை பெங்களூரில் பார்த்தேன். நானும் அவள் கூட காரில் வந்தால்தான் ஆச்சுன்னு ஒத்தை காலில் நின்னாள். ராஜியை சமாதானப்படுத்தி விட்டு கார்ல ஏறினேன். இன்னும் 4-5 நாள் இருக்காமல் போறேனேன்னு ராஜி பட்ட துக்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை என்றாள் சிவகாமி. நல்ல வேளை நீ வந்து சேர்ந்தாய். நீ இல்லாத வீடு வீடாக இல்லை. சிவகாமி சிரித்தாள். நீ ஒருத்தன் தாண்டா என் மனசு பெத்த பிள்ளை. மற்றதெல்லாம் வெறும் வயிறு பெத்ததுகள். ஏன் உன் உடம்பு இழைச்சு போயிருக்கு? என்னம்மா இழைச்சிருக்கு என்கிற? நீ போய் 8 நாள் கூட ஆகவில்லை. போடா, உனக்கு என்ன தெரியும்? உடம்பு வாடித்தான் போயிருக்கு. அது சரி, அந்த லங்கினியை எங்கே காணோம்? அது அடிக்கிற கூத்தும் பண்ற அதிகாரமும். இன்னைக்கு கார்த்தால என்ன நடந்தது தெரியுமா? என்ன? சங்கரன் பேர்ல திடீர்னு அதுக்கு கரிசனம் பிறந்துடுத்தோ. குடு குடுன்னு சமையலறைக்கு போய் முதல் டிகாக்ஷன் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தது. மணி எப்படி கொடுத்தான்? யாரை கேட்டு கொடுத்தான்? இந்த கேள்வியை நீ என்னிடம் கேட்டு பிரயோஜனம் இல்லை, அவளிடம்தான் கேட்கணும். கேட்கிறேன் கேட்கிறேன். சங்கரன் ரொம்ப வீராப்பாய் பேசுண்டு இருந்தானே. வீராப்பாவது மண்ணாங்கட்டியாவது ஆபீஸுக்கு போவதற்கு முன்னால் அவனுக்கு சாப்பாடும் டைனிங் டேபிளில் தான். சித்ரா தான் பரிமாறினாள். சிவகாமி ஒரு கணம் திகைத்து நின்றாள். பிறகு நிதானமாக, அவள் தன் மனசில் தன்னை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாள் என்று கேட்டாள். முதலா வந்த அன்னைக்கு தன்னை ஒரு அனாதைன்னு தான் நினைச்சுண்டிருந்தாள். அன்னைக்கு ராத்திரி சாப்பிடாமல் கோபித்து கொண்டு பாயில் விழுந்தாளே, அப்போ நீ போய் கெஞ்சு கெஞ்சென்று கெஞ்சி காலிலே விழாத தோஷமாய் மன்னிப்பு கேட்டாய். அதிலிருந்து அவளுடைய உடம்பில் கொழுப்பு ஏற ஆரம்பிச்சுட்டது. அம்மா, நீ குடிக்கிற இடம்தான் போதாததற்கு அப்பாவும் இதமாக இருக்கிறார். சிவகாமி மனதினுள் ஏதோ கணக்கு போட்டாள். பாபு தொடர்ந்தான். நான் உன் பிள்ளைதானே, என்னை பாரு. யாரோ ஒரு உறவுக்கார பெண் மழைக்கு ஒதுங்குற மாதிரி இந்த வீட்டில் அடைக்கலமாக வந்து தங்கி இருக்கிறாள். அவளுடன் நான் பல்லை இழிச்சு பேசிக்கிறேனா? எதுக்கு சொல்ற இதை? அவ ரொம்ப அழகுன்னு எல்லோருமே சொன்னார்கள். என் கண்ணுக்கு தெரியலை. தெரிஞ்சாலும் எத்தனையோ பேர்களில ஒருத்தின்னு விட்டு ஒழிக்கிறேன். ஆனா அதுக்காக சித்ரா சித்ரான்னு அவள் பின்னலை பிடிச்சுண்டு சுத்தரேனா? இல்லை. ஏன்? நாளைக்கு நம்முடைய குடும்ப மானம் கௌரவம் எல்லாம் குலையாமல் இருக்கத்தான். அதே சமயத்தில் முரளியை பாரு.
முரளி என்ன செய்யறான்? இப்போ சுகமா மாடியில தூங்குறான். இந்த முரளி தெருவுல சுத்துறதுக்கு பானவி பிடிச்சுண்டு இருக்கான். வீட்ல விளையாடுறதுக்கு சித்ராவையும் பானவையும் அழைச்சுண்டு வீட்ல விளையாடுறதுக்கு சித்ராவையும் பானுவையும் அழைச்சுண்டு டிராமாவுக்கு போனான். வர வர வீடே நாறுகிறது. சிவகாமி மௌனமாக பிள்ளையை பார்த்தாள். பிறகு பெருமூச்சு ஒன்றை உதிர்த்துவிட்டு, எல்லாம் என் தலை எழுத்து என்றாள். ஏமா தலை எழுத்துன்னு நொந்துக்கிற? 2 நாளைக்கு என்கிட்ட அதிகாரத்தை கொடு. 3ஆம் நாள் சித்ரா ஏதாவது பெண்கள் ஹாஸ்டலில் இருப்பாள். இல்லாவிட்டால் அவள் ஊர் மணியக்காரருடைய பெண் வீட்டில் இருப்பாள். அவசரப்படாதே. நான் ஏன் இவ்வளவு தூரம் அவளுக்கு இடம் கொடுத்திருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சா உன் மனசும் என் மனசு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கும். ஏமா உன் மனசு அவளை நினைச்சு பயப்படணும்? அது பெரிய கதடா. அது ஒரு ரகசியமும் கூட. என்ன ரகசியம்? இப்போ உன்கிட்ட சொல்ல மாட்டேன். சித்ரா தாயில்லா பெண்தான். இங்க நம்ம ஆதரவில் இருக்க வந்திருக்கிறவள் தான். ஆனா அவகிட்ட ஒரு சக்தி, பெரிய சக்தி இருக்கு. இந்த சக்தி தனக்கு இருக்கிறது என்று கூட அவளுக்கு தெரியாது. இல்லை, உன் அப்பா நான் இல்லாத வேளையில் சொல்லி தெரிந்து கொண்டு விட்டாளோ? என்ன சக்தி அம்மா? பாபு துடித்தான். போக போக உனக்கே தெரியும். அவளை நினைக்கிற போதே வயிறு கலங்குகிறது, தொண்டை அடைத்து கொள்கிறது. நீ சொன்னாயே குடும்ப மானமும் கௌரவமும் குலையாமல் இருக்கணும்னு. அது உன் கையிலோ என் கையிலோ இல்லை, சித்ராவின் கையில்தான் இருக்கிறது. பாபுவுக்கு எல்லாம் புதிராக இருந்தது. ஏதோ பேச வாயெடுத்தான். அதற்குள் வெந்நீர் ரெடி என்று சொல்லிக்கொண்டே மணி வந்தான். விழாவி வச்சிருக்கையா என்று கேட்டாள் சிவகாமி. சங்கரனுக்கு ஏன் காஃபி கொடுத்து சாப்பாடு போட்டான் என்று கேட்க அவள் நாக்கு துடித்தது. சாப்பிட்ட பிறகு சாவதானமாக அதை பற்றி கேட்டுக்கொள்ளலாம் என்று அடுத்த கணமே முடிவு செய்தாள். விழாவித்தான் வச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு மணி திரும்புகையில் பாபு அவனை அழைத்தான். ஏண்டா மணி, சித்ரா எங்க என்று கேட்டான். மணி ஒரு வினாடி யோசித்தான். சித்ரா அவனிடம் பேசிய பேச்சுக்களை நினைத்து கொண்டதும் அவள் மீது எரிச்சலும் ஆத்திரமும் பிறந்திருந்தன. இப்போது மனதின் உஷ்ணம் குறைந்தாலும் சித்ரா அதிகாரம் செய்த தோரணை இன்னும் உறுத்தி கொண்டே இருந்தது. திருவல்லிக்கேணிக்கு போயிருக்கிறாள், சங்கரனுடைய பெண்டாட்டியை பார்க்க. திரும்பி வருகிற போது மருமகளும் வருகிறாளோ என்னவோ என்றான் மணி. யார் சொன்னார்கள் என்று ஹாலே அதிரும் குரலில் கேட்டாள் சிவகாமி. முரளி, பானு, சித்ரா இவர்கள் பேசிக்கொண்டதில் இருந்து எனக்கு புரிந்ததை சொல்கிறேன். கல்யாணியை அழைச்சுண்டு வர இவள் யார்? இந்த கேள்வியை மணி தன்னுடைய அனுகூலத்துக்கு உபயோகப்படுத்தி கொள்ளும் வகையில், அந்த பெண் எல்லோரையும் விலக்கி வாங்கிவிட்ட மாதிரி அதிகாரப்படுத்துகிறாள். நான் சொன்னபடி கேட்காவிட்டால் உன் வேலைக்கு சீட்டு கிழித்து விடுவேன் என்று இன்னைக்கு பயமுறுத்தினாள் என்றான். கல்யாணியை ஒரு கணம் மறந்த சிவகாமி, அப்படியா சொன்னாள் அவள் என்று கேட்டாள். மணியின் உற்சாகம் தலைக்கேறியது. ஆமா மாமி, பெங்களூரிலிருந்து வந்ததும் சொல்கிறேன் என்றான் அவன். சிவகாமி நிதானத்துடன் மணியை பார்த்தாள். சித்ரா செய்யறது எது தப்போ ரைட்டோ, உன்கிட்ட சொன்னது 100க்கு 100 கரெக்ட். உன் விஷயத்தில் நானும் அவளும் ஒண்ணுதான். வர வர உன் போக்கு சரியாக இல்லை என்றாள். மணியின் தலை எப்படி திடீரென்று நிமிர்ந்ததோ அதே போல தாழ்ந்தது. ஆனால் ஒரு வினாடியில் மின்னலை போன்ற ஒரு எண்ணம் பிறந்தது. இந்த எண்ணம் ஏன் முன்னாலேயே பிறக்கவில்லை என்ற ஆச்சரியமும் உண்டாகியது. என் சீட்டை கிழிப்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் இல்லை என்றான் அவன். என்னடா மிரட்டுற என்றான் பாபு. நான் இந்த வீட்டுக்கு வந்து 7-8 வருஷங்கள் தான் ஆறது. அதுக்கு முன்னால 10 வருஷம் டவுன்ல ஒரு மெஸ்ஸில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். சாப்பிட வருகிறவர்களுக்கு இலை போட்டு தண்ணீர் கொடுக்கிற வேலை. எனக்கு வெந்நீர் ஆறி போகிறது. உன் கதையை கேட்க எனக்கு நேரமும் இல்லை, இஷ்டமும் இல்லை. வெந்நீர் ஆறலாம், ஆனால் நான் சொல்ற விஷயம் மிகவும் சூடான விஷயம். பாபுவுக்கு கோபம் தலைக்கேறியது. டேய், சமையற்காரன லட்சணமா பேசுடா, சினிமா டயலாக் மாதிரி ஓட்டாத என்றான். இப்போ நான் சொல்றதையே சினிமாவா எடுக்கலாம். உன் அப்பா கையில பைய வச்சுண்டு கம்பெனியா ஏறி இறங்கின காலம் உனக்கு தெரியாது. எனக்கும் மாமிக்கும் தெரியும். அவர் தினமும் மத்தியானங்களில் நான் இருந்த மெஸ்ஸில் தான் சாப்பிடுவார். சில நாட்களில் அவர் கூட இன்னொருத்தரும் வருவார். உன் அப்பா அப்போதெல்லாம் ரொம்ப பவ்யமாக நடந்து கொள்வார். தம் இலையை மறந்து அவருடைய இலையிலே கண் வைத்து உபச்சாரம் செய்வார். ஏன் தெரியுமா? அவர்தான் உன் அப்பாவின் அந்த காலத்திய முதலாளி. அந்த முதலாளி யார் என்பது 2-3 நாள் முன்னாலேதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. எப்படி தெரியுமா? சிவகாமி திடீரென்று வாய்விட்டு கத்தினாள். போதும்டா மணி, போதும். முதல்ல உள்ள போ. உன் சீட்டை யாரும் கிழிக்க மாட்டார்கள். போ, உள்ள போ.
அவளுடைய முகம் வெளிறிப்போய் கண்கள் கலங்கின. மணி புன்முறுவலுடன் மகத்தானதொரு காரியத்தை சாதித்துவிட்ட களிப்பில் நிதானமாக நடந்தான். பாபுவுக்கு குழப்பத்தை காட்டிலும் ஆச்சரியமும் திகைப்பும் தான் மேலோங்கி நின்றன. மணி என்ன சொல்றான் அம்மா, நீ ஏன் அப்படி கத்தின என்று கேட்டான் அவன். பாபு, இப்போ ஒன்னும் கேட்காத, என் தலை சுத்துறது, கண்ணெல்லாம் இருண்டு போறது, நீ பேசாம ஆபீஸ்க்கு உடனே போ என்றாள் சிவகாமி. நீ முதல்ல சோஃபாவில் உட்காரு, உன் உடம்பெல்லாம் பதறது, மூச்சு சிவந்து விட்டது. நின்று கொண்டிருந்த சிவகாமியை பாபு கைப்பிடித்து உட்கார வைத்தான். மணி சொன்ன ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு இன்னும் மங்கவும் இல்லை, மறையவும் இல்லை. அந்த துடிப்பு அம்மாவின் அப்போதைய கோலத்தையும் புறக்கணித்தது. ஒரு நிமிட இடை நேரத்துக்கு பின், மணி என்னம்மா சொல்றான் என்று கேட்டான். என் சீட்டை உன்னால் கிழிக்க முடியாது என்கிறான்டா. இத்தனை நாள் எனக்கும் உன் அப்பாவுக்கும் தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சுட்டு இருந்தேன். இந்த பாழா போற மணிக்கு ஏதோ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. யாரம்மா அப்பாவின் அந்த முதலாளி? ஏண்டா கேள்வி கேள்வியாய் கேட்டு என்னை துளைக்கிற? என் மனசே நிம்மதி கொலைஞ்சு கிடக்கிறது. அம்மா, நான் உன் மனசு பெத்த பிள்ளை அல்லவா? உன் மன நிம்மதி குலைஞ்சால் என் மனசுக்கு ஏது அம்மா நிம்மதி? அப்புறம் சொல்றேன்டா பாபு, உன்கிட்ட எல்லாம் தனியா விபரமா சொல்றேன். இப்ப நீ ஆபீஸ்க்கு போ. ஆபீஸுக்கு போனாலும் உன்னுடைய இந்த கோலம்தான் என் மனசை ரொம்ப மாதிரி அறுத்து கொண்டே இருக்கும். யாரம்மா அந்த முதலாளி? அப்பப்பா, உன் தொந்தரவு பொறுக்க முடியவில்லை. சித்ரா வந்து ஒரு பூகம்பத்தை கிளப்பினாள். இந்த மணி ஒரு பிரளயத்தை உண்டாக்குகிறேன் என்கிறான். நீ இந்த சமயத்தில்? சிவகாமிக்கு பேச்சை முடிக்க தெரியவில்லை. பூகம்பமாவது பிரளயமாவது நான் என் உயிரையே உனக்காக பணயம் வைக்கிறேன் அம்மா. ஒரு குறைவும் இல்லாமல் நீ இருப்பாய். இந்த வீடே உன்னை எதிர்த்து வந்தாலும் நான் உன் கட்சி. யாரம்மா அந்த முதலாளி? பிள்ளை பேசிய வார்த்தைகளும் தோரணையும் இயல்பாக இல்லாமல் போனாலும் அவளுக்கு ஏதோ ஆறுதல் கிடைத்து விட்டதாக தோன்றியது. அந்த ஆறுதல் கானல் நீர்தான் என்ற எண்ணமும் பிறந்தது. இருந்தாலும் ஆறுதலின் திருப்தியில் அவர் சித்ராவின் அப்பா என்றாள். சிவகாமி தான் ஒரு மாபெரும் ரகசியத்தை வெளியிட்டு விட்டதாக நினைத்தாள். ஆனால் அதற்கு நேர் மாறாக பாபு, ஓ இவ்வளவுதானா என்றான். பிறகு தொடர்ந்து, அன்னைக்கு இவளுடைய அப்பன் கிட்ட நம்ம அப்பா வேலை பார்த்தார் என்பதற்காக இன்னைக்கு நாம் அவளுக்கு அடங்கி நடக்கணுமா என்றான். சிவகாமி தன்னையும் மீறி, பாபு நீ ஒரு முட்டாள்டா, முரளி மாதிரி எதையும் தீர்க்கமா புரிஞ்சு கொள்ள முடியாது, நீ இப்ப போ என்றாள். என்னம்மா சொல்ற? உண்மையை தாண்டா சொல்றேன். ரெண்டும் ரெண்டும் நாலுன்னு மனசால காட்ட முடியாது. பென்சிலும் பேப்பரும் வேணும் உனக்கு. என்னை நிம்மதியா இருக்க விடு. திடீரென்ற பாபுவுக்கு அம்மா மீது ஆத்திரமும் கோபமும் உண்டாயின. நீயும் அப்பாவும் முட்டாள்தனமாக அறிவில்லாமல் அந்த காலத்தில் ஏதோ செய்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது. அது இன்னைக்கு டைம் பாம் மாதிரி வெடிக்கிறது. என்னென்னமோ விபரீதங்கள் உண்டாக போகிறதுன்னு நீ கதி கலங்கி கிடக்கிற. எப்படியோ போங்கள் என்று சொல்லிக்கொண்டே பாபு மாடிக்கு செல்ல திரும்பினான். பின்னால் அம்மாவின் குரல் கேட்டது. நீயாடா உன் உயிரை பணயம் வைத்து எனக்கு ஒரு குறைவும் இல்லாமல் பார்த்து கொள்ளப் போகிற? மனம் கலங்கி கிடக்கையிலும் எப்படி தன்னால் இப்படி எகத்தாளமாக பேச முடிகிறது என்று சிவகாமி தன்னுள் வியந்து கொண்டாள். பாபு சென்ற பிறகு ஹாலே நிம்மதியில் உறைந்தது. கெட்ட சொப்பனங்கள் பல சிவகாமியின் கண்முன் தோன்றின. புது புது முகங்கள் கோர சிரிப்புடன் அவளை சுற்றி சுற்றி ஓடின. சோஃபாவில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டிருந்த அவள், அம்மா என்ற குரல் கேட்டு திடீர் என்று கண் விழித்தாள். முரளி நின்று கொண்டிருந்தான். எப்ப வந்த நீ? மாடிக்கு வந்து விட்டு ஆபீஸ்க்கு போன பாபு கூட நீ வந்திருக்கிற விஷயத்தை சொல்லவில்லையே என்றான் முரளி. வந்து அரை மணி நேரம் ஆறுதுடா. நிம்மதியா வந்த என் மனதை மணியும் பாபுவும் கிழித்து போட்டு விட்டார்கள். ஏன், என்ன நடந்தது? இங்கே நடந்தது எல்லாம் பாபு சொன்னான். எல்லாம் நல்லதுதான் அம்மா நடந்திருக்கு. வீட்டு சுவரிலே இருந்த ஒரு விரிசலையும் சித்ரா சரிப்படுத்தி விட்டாள். அவள் இப்போ எங்கே எதுக்காக போயிருக்கிறாள் தெரியுமா? மணி சொன்னான். நீ என்ன நினைக்கிற? தேசத்துக்கு தேசம் சமாதானமா இருக்கணும்னு கெஞ்சி கூத்தாடுகிற காலம் இது. வீட்டுக்கு வீடு நிம்மதியா சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னு நாம் நினைக்க வேண்டாமா? நினைச்சா மட்டும் போதாதுன்னு சித்ரா காரியத்திலேயே இறங்கிவிட்டாள். அவள் நல்ல பெண்ணம்மா. உன் கண்ணுக்கு அவள் நல்லவளாகவும் செய்யறதெல்லாம் நல்ல காரியங்களாகவும் தெரியுது. அதற்கு என்ன காரணம் என்றும் புரிகிறது. பாபு ஏதாவது உன் மனசிலே உருவேத்தி இருப்பான். நானும் பானுவும் சித்ராவை அன்று வியட்நாம் வீட்டுக்கு அழைச்சுண்டு போனோம். அவளுக்கு ஒரே சந்தோஷம்.
அவளால தாண்டா முரளி இப்ப என் சந்தோஷம் போயிடுத்து. பேத்தாத அம்மா. சித்ரா எல்லாம் என்னிடம் சொன்னாள். பண வெறியில மூடிக்கிற கண் இல்லை அவள் கண். இத்தனை நாளா மாமா ஏறெடுத்து பார்க்காமல் இருந்தாரேன்னு தான் அவளுக்கு துக்கம். என் அப்பா கொடுத்த பணத்தில் இருந்து இப்படி மாமா மாசம் ஜீவனாம்சம் அனுப்பிக்கிற மாதிரி அனுப்புறதுக்கு பதிலா என்னை அன்னைக்கே அழைச்சுண்டு வந்து படிக்க வச்சிருந்தா நானும் ஒரு டாக்டருக்கு படிச்சிருப்பேன் என்கிறாள். ஆனா அப்பா மேல கோபமோ வெறுப்போ அணு அளவு கூட இல்லை. நீ என்னடா சொல்ற முரளி? உனக்கு எல்லாம் தெரியுமா? அவளேதான் சொன்னாள் என்றால் அவளுக்கு யாரடா சொன்னா? உன் அப்பா தானே? சிவகாமி பிரலாபித்தாள். திடீரென்று கார் வரும் ஓசை கேட்கவே, அம்மா கொஞ்சம் பேசாம இரு. பானுவும் சித்ராவும் வருகிறார்கள். கல்யாணி கூட வருகிறாளோ என்னவோ. நம்ம கதையை அப்புறம் வைத்துக் கொள்ளலாம் என்றான் முரளி. அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக வருகிறதே என்று மனம் நொந்த சிவகாமி தான் பெங்களூரில் இருந்து திரும்பி வந்த வேளையே சரியில்லை என்று நொந்து கொண்டாள். சித்ரா காரில் இருந்து இறங்கியதும் பானு, சாயங்காலம் 4:30 மணிக்கு வருகிறேன்னு முரளிகிட்ட சொல்லு. இப்ப எனக்கு அவசரமா மறுபடியும் மவுண்ட் ரோடுக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். போர்ட்டிகோவில் இறங்கும் போதே ஹாலில் இருந்த சிவகாமியை பார்த்துவிட்ட சித்ரா திகைப்பினால் பேச்சற்று போனாள். பானு ஏதோ பேசுகிறாள் என்பதுதான் தெரிந்ததே தவிர என்ன சொல்கிறாள் என்று விளங்கவில்லை. தலை மட்டும் அசைந்தது. ஒன்றுமே அறியாதவளைப் போல் சிவகாமி, வா சித்ரா வா, எங்க போயிருந்த பானுவோட என்று ஆரம்பித்தாள். சோஃபாவில் உட்கார்ந்திருந்த மாமியையும் அருகே அவளை பார்த்து கண்களால் சிரித்து கொண்டு நின்ற முரளியையும் மாறி மாறி பார்த்த சித்ரா தயங்கினாள். கல்யாணியின் பிரச்சனையில் தலையிட்டு தோல்வியடைந்ததால் உண்டான ஏமாற்றத்தை அவளால் மறைக்க முடியவில்லை. சிவகாமி எல்லாம் தெரிந்தும் ஒன்றும் அறியாதவளைப் போல நடிக்கிறாளா, அல்லது உண்மையிலேயே மாமிக்கு ஒன்றுமே தெரியாதா? முரளி சாதாரணமாகவே குறும்பு சிரிப்பு சிரிக்கிறவன்தான். ஆனால் இன்று ஏன் இப்படி சிரிக்க வேண்டும்? அவளுடைய தோல்வியையும் ஏமாற்றத்தையும் நையாண்டி செய்கிறானோ? சிவகாமி சித்ரா தயங்கி நிற்பதை கண்டதும், ஏன் சித்ரா, ஏன் இப்படி அசந்து நிக்கிற? நான் திடீர்னு வந்து விட்டதை பார்த்தா, அல்லது நான் கேட்ட கேள்வியை கேட்டா? ஏன் என்றாள். சித்ரா தன்னுள் பதிலுக்கான வார்த்தைகளை கண்டுபிடித்து கோர்வையாக்க முயன்றாள். அவளுடைய முயற்சி முடிவடைவதற்குள் முரளி, ஏன் பானு இறங்காமல் போய்விட்டாள்? ஏதாவது சொன்னாளா என்று கேட்டாள். அம்மாவும் சித்ராவும் எந்த ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக இருக்கிறார்களோ அதற்கு துளி கூட சம்பந்தமில்லாத விஷயத்தை பற்றி அவன் பேசினான். இதுவே சித்ராவின் மனப்புழுக்கத்தை ஓரளவு கலைத்தது. ஏதோ சொன்னாள், அப்புறமாக வருகிறேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆமாம், எங்கேயோ அவசரமாக போகிறாளாம். சித்ராவுக்கே தான் என்ன பேசுகிறோம் என்று புரியவில்லை. திருவல்லிக்கேணி வீடும் கல்யாணியும் மனதில் ஒரு புறமாக நிற்க, இன்னொரு பக்கத்தில் மாமி அட்டகாசமாக நின்று கொண்டிருந்தாள். மனக்கண் முன் நின்ற மாமியை ஒரு கணம் மறந்துவிட்டு சோஃபாவில் உட்கார்ந்திருக்கும் மாமியை ஏறிட்டு பார்த்தாள் அவள். சித்ரா, உன் மனசு ரொம்ப குழம்பி இருக்கு, உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கொள் என்றான் முரளி. பிறகு சிவகாமியை பார்த்து, அம்மா நீயும் போய் குளித்து சாப்பிடு, வெந்நீர் ஆறி போறதுன்னு மணி அப்போதே கத்தினான் இல்லையா என்றான். சிவகாமி முரளியை லட்சியம் செய்யவில்லை. இன்னும் தன் எதிரில் நின்று கொண்டிருக்கும் சித்ராவை பார்த்து, ஏன் நின்னுண்டே இருக்க, உட்காரு என்றாள். சித்ரா இயந்திரமாக எதிரே சோஃபாவில் உட்கார்ந்தாள். சங்கரன் இன்னைக்கு இந்த வீட்டில்தான் காஃபி குடிச்சானாம், சாப்பிட்டானாம். எங்கேயோ பார்த்து கொண்டு தனக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற ரீதியில் சொன்னாள் சிவகாமி. ஆமாம், நான் தான் காஃபி குடிக்க வைத்தேன், சாதமும் போட்டேன். சங்கரன் தானாக மாறிவிட்டானா, இல்லை நீ மாற்றிவிட்டாயா? இப்போது சிவகாமி சித்ராவின் முகத்தை பார்த்து கேட்டாள். எடுத்த எடுப்பிலேயே கல்யாணியின் விஷயத்தை பற்றி கேட்காமல் சங்கரனில் இருந்து ஆரம்பிக்கவே சித்ராவுக்கு கொஞ்சம் தெம்பு பிறந்தது. அத நான் எப்படி சொல்றது? கல்யாணி இந்த வீட்டை விட்டு போன புதுசில் நானும் இவனும் எத்தனையோ தடவை கெஞ்சினோம். அவன் இந்த வீட்டில் கை நனைப்பதில்லை என்று பீஷ்ம பிரதிஜை மாதிரி சபதம் செய்தான். ஆனால் இன்னைக்கு சிவகாமி முடிக்கவில்லை. அண்ணாவாக மாறினால் என்ன, சித்ரா மாற்றினால் என்ன? அம்மா, நம்ம வீட்டு பிள்ளை ஒரு வழியா நம்முடன் சேர்ந்து விட்டானே என்றான் முரளி. நீ பேசாம இருடா. நான் பெற்ற பிள்ளை என் பேச்சை கேட்டு விட்டானே என்கிற எரிச்சல் எனக்கு இல்லை சித்ரா. ஆனால் எப்படி அவனை இவ்வளவு எளிசா உன்னால மாத்த முடிஞ்சதுன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
சிவகாமி யதார்த்தமாக பேசுகிறாள். தான் செய்த காரியம் நல்ல காரியம் என்றுதான் நினைக்கிறாள் என்று எண்ணிய சித்ரா அடுத்த கணமே மாமி திருப்தி அடைவாள் என்ற எண்ணத்துடன் ஒரு தடவைக்கு 4 தடவைகளாக அவனிடம் கெஞ்சினேன் மாமி என்றாள். பிறகு தொடர்ந்து, நீ உன் அம்மா மனசை புரிந்து கொள்ளவே இல்லை. வாய் விட்டு கத்துகிறாளே தவிர மனசில் ஒன்றும் வைத்து கொள்ளாதவள் என்றேன் என்றாள். இது மட்டும் நீ சொல்லி இருந்தால் அவன் காஃபி குடித்திருக்க மாட்டான், சாப்பிட்டிருக்க மாட்டான். இன்னும் வேறென்ன சொன்ன? சித்ரா விழித்தாள். கையில் இருந்த ஒரு பத்திரிகையில் கண்ணை ஓட்டிக் கொண்டிருந்த முரளியை பார்த்தாள். இன்னும் வேறென்ன சொன்ன? 2ஆம் தடவையாக சிவகாமி கேட்டாள். இப்போது குரலில் அழுத்தமும் கடுமையும் தோய்ந்திருந்தன. என்ன சொன்ன, என்ன சொன்ன என்ற தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்ட சித்ரா ஒன்றும் சொல்லவில்லை என்றாள். சிவகாமி ஒரு கணம் மௌனமானாள். சித்ராவுடன் எப்படி பேச்சை தொடர்வது, எந்த திசையில் செல்வது என்று எண்ணலானாள். முரளி சொன்னது உண்மையானால் அவள் தன்னுடைய தகப்பனார் ஒப்படைத்துவிட்டு போன பணத்தில் அக்கறை கொள்ளவில்லை. ஆனால் அதே சமயத்தில் அது தன்னுடையது என்ற எண்ணம் அவள் மனதில் இருக்கத்தான் இருக்கிறது. அந்த எண்ணமேதான் தைரியமாய் பேசவும் பிடிவாதமாக இருக்கவும் காரணமாக இருக்கிறது. இதை இப்படியே வளரவிட்டால் நாளைக்கு அவளுடைய மனம் வேறு விதமாக ஓட ஆரம்பித்துவிடும். தன் தகப்பனாருடைய பணத்தில் தனக்கு ஆசை இல்லை என்று இன்று முரளியிடம் சொல்கிறவள் நாளைக்கு உரிமையாய் ஸ்தாபிதம் செய்யவும் முனைவாள். இந்த சித்ராவை எப்படி தன் வழிக்கு கொண்டு வருவது? இப்போதே அவளை ஒரு நிலையில் அடக்கி வைக்காவிட்டால் நாளைக்கு எல்லாமே விபரீதமாக போய்விடும். சித்ராவுக்கு அந்த வீட்டில் ஒரு ஸ்தானம் கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அந்த ஸ்தானத்தை அவளுக்கு அளித்திருக்கிறவள் நான் தான் என்பதையும் சித்ரா உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி எண்ணங்கள் ஓடின சிவகாமியின் மனதில். ஏன் அம்மா நீண்ட நேரம் மௌனமாக இருக்கிறாள் என்று ஆச்சரியப்பட்ட முரளி பத்திரிகையை விட்டு அம்மாவை பார்த்தான். சித்ரா சிலை போல உட்கார்ந்திருந்தாள். ஒரு நல்ல எண்ணத்துடன் சங்கரனுக்கு காஃபி கொடுத்து சாப்பாடு போட்டவள் அத்துடன் நின்றிருக்க கூடாதா? தனக்கு யாதொரு சம்பந்தமும் இல்லாத பிரச்சனையை எதற்கு அனாவசியமாக தலையில் போட்டு கொண்டாள்? சங்கரனும் கல்யாணியும் சேர்ந்து வாழ்ந்தால் என்ன, வாழாவிட்டால் என்ன? ஏதோ ஒரு அசட்டு தைரியம் உந்த தான் ஒரு லட்சிய பெண் என்ற அகங்காரத்தில் அவள் முரளி சொல்லியும் கேளாமல் திருவல்லிக்கேணிக்கு ஓடினாள். புருஷன் வீட்டுக்கு எப்போது மீண்டும் போவோம் என்ற ஒரு ஜீவன் அங்கே இரவும் பகலும் துடித்து துடித்து மாய்ந்து போய் கொண்டிருப்பதாக அவளே கற்பனை செய்தாள். தன்னால் ஒரு பெண்ணுக்கு புனர் ஜன்மம் கிடைக்கப் போகிறது என்று அவள் இருமாப்பில் பூரித்து போனாள். அவளுடைய செய்கை என்ன பலனை தந்தது? எலுமிச்சம்பழ ரசத்தை குடிக்க கொடுத்துவிட்டு நீ போய் உன் மாமியை அனுப்பி பேச சொல்லு என்று வெட்டு ஒன்று துண்டு 2ஆக அனுப்பிவிட்டார்கள் அவர்கள். இந்த அல்லி ராஜ்யத்தில் மீண்டும் நுழைய வேண்டுமானால் அல்லியே எதிர் வந்து அழைக்க வேண்டும் என்ற நிபந்தனையையும் சித்ராவின் முகத்தில் எறிந்து விட்டார்கள். சித்ரா தன்னுள் புழுங்கினாள். சும்மா இருக்கிற சங்கை ஊதிவிட்டு அதன் பலனை அனுபவிப்பதாக தோன்றியது அவளுக்கு. திடீரென்று சிவகாமியின் குரல் கேட்டது. நீ கல்யாணியின் வீட்டுக்கு எதற்காக போயிருந்தாய் என்று எனக்கு தெரியும் சித்ரா என்றாள் அவள். சித்ரா ஒரு கணம் மாமியை பார்த்தாள். காரில் இருந்து இறங்கி தன்னை ஹாலுக்குள் நுழைந்ததும் வரவேற்ற மாமி, பானுவுடன் எங்கே போயிருந்த என்று சற்று முன் கேட்டாள். அப்போது சித்ராவுக்கு மாமி தெரிந்து கொண்டேதான் கேட்கிறாளோ என்ற சந்தேகம் பிறந்தது. ஒருவேளை தன்னுடைய சந்தேகம் ஆதாரமற்ற சந்தேகமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு மாமியின் கேள்வி நேர்மையான கேள்வியாகத்தான் இருக்கும் என்று தன்னுள் பூரணமாக நம்பினாள். ஆனால் இப்போது அந்த கேள்வி அவளுடைய வாயில் இருந்து வார்த்தைகளை சுண்டி இழுக்க கேட்ட கேள்வி, உள்ளத்தில் ஒன்றை வைத்து புறத்தில் இன்னொன்றை கேட்ட கேள்வி என்பதை சித்ரா கண்டு கொண்டாள். தன் மாமி நேர்மையற்றவள் என்ற எண்ணமே மற்ற எல்லாவற்றையும் மறக்க செய்தது. நான் எதற்காக கல்யாணியின் வீட்டுக்கு போயிருந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமானால் ஏன் என்னிடம் அதை பற்றி விசாரிக்க வேண்டும்? மாமி சித்ராவின் சீற்றத்தை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஏன் சீறுகிறாள் என்ற காரணமும் விளங்கவில்லை. ஆனால் சித்ராவை விளக்கம் தந்தாள். மாமி, இப்போதே நான் உங்களிடம் ஒன்று சொல்லிவிடுகிறேன். எனக்கு பொய் பேசுகிறவர்களையோ பொடி வைத்து பூடகமாக பேசுகிறவர்களையோ கண்டால் பிடிக்காது. அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் துளி கூட மதிக்க மாட்டேன். நீங்க முதல்ல கேள்வி கேட்ட போதே நான் எங்கே போயிருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டே விசாரித்தீர்கள்.
அது என் சுபாவம். நான் அப்படித்தான் கேட்கிற வழக்கம். பண்பு இல்லாத வழக்கம். மனசு சுத்தமாக இருந்தால் நாக்கிலே இந்த மாதிரி கேள்விகள் உதிக்காதே. சிவகாமியின் உடல் படபடத்தது. சித்ராவை அடக்கி ஆள வேண்டும் என்று தன்னையே அடக்க பார்க்கிறாள் என்ற எண்ணம் பிறந்தது. என்ன சொன்ன? சிவகாமியின் குரல் சுருதி இல்லாத வாத்தியம் போல எழுந்தது. மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் என் மாமாவின் பெண்டாட்டியாக இருந்தாலும் சரி, முரளியின் அம்மாவாக இருந்தாலும் சரி, இப்போது நீங்கள் பேசிய பேச்சுக்கு அப்புறம் உங்கள் மீது எனக்கு மதிப்போ அபிமானமோ இல்லாமல் போய்விட்டது. முரளியின் சிரிப்பு திடீரென்று மறைந்தது. போதும் சித்ரா, போதும். ரொம்பவும் பேச்சை ஓட்டாதே. முரளி, அம்மாவுக்காக நீ பரிஞ்சு பேச முன் வருவது நியாயம்தான். ஆனால் நியாயம் அவள் பக்கம் இருக்கிற போது பேசு. உனக்கு வாய் ரொம்ப அதிகம். இருந்துவிட்டு போகிறது. ஆனா கொஞ்சமா வாய் இருக்கிறவர்கள் எல்லாம் உண்மையையும் நியாயத்தையும் பேசட்டுமே. மாமி, நான் எதையும் மறைக்கவில்லை. மறைக்கிற குணமும் எனக்கு இல்லை. கல்யாணியை அழைத்து கொண்டு வரத்தான் போனேன். யாரை கேட்டு போன? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள் இந்த வீட்டில்? நான் போனது மாமாவுக்கு தெரியும். ஏன் தோட்டக்காரனுக்கு கூட தெரியும். இந்த வீட்டில் நீ மற்றவர்களுடைய பிரச்சனையில் தலையிட வேண்டாம். இனி தலையிட்டால் நான் சும்மா இருக்கவும் மாட்டேன். சங்கரன் உங்க பிள்ளைதானே? ஆமாம், சங்கரன் என் பிள்ளைதான். உன் பிள்ளை இல்லை. நான் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் சொல்றேன். நீ உன் இஷ்டப்படி இந்த வீட்டில் இரு. எனக்கு ஒத்தாசையாக இரு. ஆனால் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதே. கல்யாணி மீண்டும் இந்த வீட்டுக்கு வருவதோ வராமலேயே இருப்பதோ உன் வரைக்கும் அனாவசியம். அவள் இப்போது சித்ரா இழுத்தாள். தெரியும், கழுதைக்கும் குதிரைக்கும் தான் குழந்தை பிறக்கிறது. கல்யாணிக்கு பிறக்க போறது ஒன்றும் அதிசயம் இல்லை. அது உங்களுடைய பேர குழந்தை. பிறந்த பிறகுதான் பேரனோ பேத்தியோ. இப்போ நீ உன் வேலையை கவனி. திடீரென்று கல்யாணியின் அத்தை சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன சித்ராவுக்கு. அந்த வீட்டில் கல்யாணிக்கு ஒரு அத்தை இருக்கிறாள். அவள் உங்களை பற்றி என்ன சொல்கிறாள் தெரியுமா என்றாள். அந்த இடும்பி என்ன வேணும்னாலும் சொல்லிக் கொள்ளட்டும். இங்கே அல்லி ராஜ்யம் நடக்கிறது. இந்த வீட்டு ஆண்களுக்கு முதுகெலும்பு இல்லை என்றெல்லாம் சொன்னாள். உங்களை நாடகி என்கிறாள். சொன்ன சித்ரா மாமியின் முகத்தை பார்த்தாள். உள்ளூர திருப்தி உண்டாகியது. அந்த அத்தைக்காரி இப்படி சொல்ல சொல்ல என் போக்குதான் இன்னும் கடுமையாக போகும். கல்யாணிக்குத்தான் நஷ்டம். அவளைப் போல இன்னும் 4 பேர் இது மாதிரி பேசினால் உங்களுடைய மானம்தான் போகும் மாமி. நீ அதை காப்பாற்ற அவதாரம் செய்திருக்கிறாயோ சித்ரா என்று கேட்டான் முரளி. சித்ரா முரளியை ஏறிட்டு பார்த்தாள். ஏன் இவன் இன்றைக்கு அம்மாவுக்காக இப்படி பரிந்து பேசுகிறான்? இந்த அற்ப விஷயத்துக்காக நான் அவதாரம் எடுக்கவில்லை. வந்த இடத்தில் குப்பையை ஒதுக்கி தள்ளுகிற மாதிரி. சித்ரா ஏளனமாக இழுத்தாள். அவளுடைய ஏகத்தாளத்தையும் ஏளனத்தையும் சிவகாமியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடலெல்லாம் ஒடுங்க அவள் கத்தினாள். அடி சித்ரா, உன் மாமா உன் கதையையும் உன் அப்பாவின் கதையையும் உன்னிடம் ஏற்கனவே சொல்லியாகிவிட்டதுன்னு எனக்கு தெரியும். அதனாலேயே உன் உடம்பில கொழுப்பு ஏறி நாக்கில வார்த்தை தெரிக்கிறது. ஆனா அதுக்காக நான் பேசாம இருந்து விடுவேன்னு நீ கும்மாளம் போடாத. பகவான் ஆட்டுக்கு மாலை அளந்துதான் வைத்திருக்கிறார். ஜாக்கிரதை. மாமி பொரிந்து தள்ளிய வார்த்தைகளை கேட்ட சித்ரா ஒரு கணம் மௌனம் சாதித்தாள். மறுகணம், ஆட்டுக்குத்தான் அளவாக வாலை வைத்தாரே தவிர உங்கள் வஞ்சகத்துக்கு அளவு வைக்கவில்லை. அது அளவு இல்லாமல் வளர்ந்திருக்கிறது. அதுக்கு ஒரு முடிவு வரப்போறது. ஜாக்கிரதை. முரளி, இப்போது உன்னால் உன் அம்மாவுக்காக பரிந்து பேச முடியாமல் பேசு என்றாள். முரளி ஏதும் பேசவில்லை. சித்ரா மாடியை நோக்கி நடந்தாள். ஒரு வாரமாக வீடு வீடாக இல்லை. அமைதி குலைந்து வீட்டில் அவ்வப்போது சிவகாமியின் கத்தலும் மணியின் மூளிப்பாட்டும் தான் கேட்டனவே தவிர மற்றவர்களுடைய குரல் கேட்கவே இல்லை. இந்த குடும்பத்துக்கும் தமக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்ற ரீதியில் சுந்தரேசன் தம் இயல்பில் போய்கொண்டிருந்தார். சித்ராவின் வற்புறுத்தலின் பேரில் ஒரு தடவை சாப்பிட்ட சங்கரன் அதன் பின் மீண்டும் ஹோட்டலுக்கே ஓட ஆரம்பித்தான். முரளி வீட்டில் இருக்கிறானா இல்லையா என்பதே யாருக்கும் தெரியாத விஷயமாக போய்விட்டது. பாபு 3 நாட்களாக ஊரிலேயே இல்லை. காரியாலய அலுவல் காரணமாக ஊட்டிக்கு போகிறேன் என்று போனவன் இன்னும் திரும்பவில்லை. சித்ரா மனம் புழுங்கினாள். பாழடைந்த வீட்டில் எல்லோரும் நடைப்படமாக சுற்றி வருவதை அவளால் காண சகிக்கவில்லை. மாமி பெங்களூரில் இருந்து வந்த அன்று நடந்த வாக்குவாதத்திற்கு பின் மாமாவும் மாமியும் அவளை மையமாக வைத்துக்கொண்டு ஏதேதோ பேசிக்கொண்டார்கள். கடைசியில் சுந்தரேசன் அழுத்தத்துடனும் கடுமையுடனும் ஓரிரு வார்த்தைகளை வீசிவிட்டு
பின்வாங்கி நத்தை ஒடுங்கிக் கொள்வதைப் போல ஒடுங்கிக் கொண்டார். அடிபட்ட நாகத்தைப் போல சிவகாமி சீறிக்கொண்டே இருந்தாள். முரளியும் சித்ரா பக்கம் அணுகவில்லை. இது அவளுக்கே ஒரு மேலடியாக தோன்றியது. அந்த வீட்டில் அவளுடைய வேதனைக்கு மருந்தாக இருப்பவன் முரளி ஒருவன்தான். அவனுடைய குறும்பு சிரிப்பும் அவளுடன் பேசும் பேச்சுமே எத்தனையோ கஷ்டங்களை மறக்க செய்திருந்தன. இப்போது முரளி அவள் பக்கமே வரவில்லை. இதற்கும் தானேதான் காரணம் என்று சித்ரா நொந்து கொண்டாள். மாமியை எதிர்த்து போராடிய போது அவளுக்காக முரளி பரிந்து பேசாமல் இருந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது என்று சித்ரா நினைத்தாள். ஒரு வாரத்துக்கு பின் இப்போது அந்த சம்பவத்தை எண்ணி பார்க்கையில் முரளி தன் அம்மாவுக்காக பரிந்து பேசியதில் யாதொரு தப்பும் இல்லை என்று தோன்றியது. தானே வரம்பு மீறி பேசிவிட்டோமோ என்ற மனமும் அங்கலாய்த்தது. அவள் அன்று மாமியிடம் பேசியது போல தன்னுடைய தாயாரிடம் யாராவது பேசியிருந்தால் சித்ரா வாய் மூடியிருப்பாளா? பேசியவளை கிழித்து போட்டிருப்பாள். நியாயம் அநியாயம் என்ற பேதங்கள் எல்லாம் தெரிந்திருக்காது. தன் அம்மாவை, தன்னை பெற்றெடுத்தவளை ஒருத்தி தாக்குகிறாள் என்ற ஒரு எண்ணம்தான் மேலோங்கி இருந்திருக்கும். அவள் இருந்திருக்க கூடிய நிலையில்தான் முரளி அன்று இருந்தான். சிந்திக்க சிந்திக்க தனக்கும் முரளிக்கும் இடையே முரண் ஏற்பட்டதற்கு காரணம் முரளி அல்ல, தானேதான் என்ற வேதனை எழுந்தது. இதற்கு அவனிடம் மன்னிப்பு கேட்பதை தவிர வேறு ஒரு பரிகாரமும் கிடையாது என்று நினைத்தாள் அவள். மன்னிப்பு கேட்பதால் அவளுக்கும் அமைதி கிடைத்து நிம்மதி பிறக்கும். முரளியும் பழையதையெல்லாம் மறந்து முன்போல ஆகிவிடுவான். ஏன் இன்னொரு நாடகத்துக்கு கூட அழைத்து போவான். அவள் தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் காலையில் மொட்டை மாடியில் துணிகளை உலர போட்டுவிட்டு சித்ரா திரும்புகையில் சங்கரனுடைய குரல் கேட்டது. சித்ரா. என்ன சங்கரன்? நீ எங்களுக்காக எடுத்துக்கொண்ட சிரமத்துக்கு ரொம்ப நன்றி சித்ரா. என் மனசு போலத்தான் ஒன்றும் நடக்கவில்லையே. மாமி ஒரு துருவத்தில் இருக்கிறாள் என்றால் உன் பெண்டாட்டி இன்னொரு துருவத்தில் பிரமாதமாக நிற்கிறாளே. கல்யாணி அப்படி நிற்பதற்கு காரணம் மாமிதான். நீ அப்படி சொல்கிறாய். ஆனால் மாமி என்ன சொல்கிறாள் தெரியுமா? என் அம்மா சொல்றதெல்லாம் அபாண்டம். உனக்கு உன்மீதே நம்பிக்கை இல்லை, மற்றவர்களை எப்படி நம்புவாய்? சங்கரன் சித்ராவின் பேச்சை மறந்தான். நேத்துத்தான் கல்யாணியை சந்தித்தேன். ரொம்ப சந்தோஷம். நீ போன போது தான் இருந்திருந்தால் பிரச்சனை தீர்ந்திருக்கும் என்று கல்யாணியின் அம்மா சொன்னாளாம். அப்படியா? அவள் இல்லாமல் போனது உன் துரதிர்ஷ்டம் சித்ரா. அதிர்ஷ்டமும் இல்லை, துரதிர்ஷ்டமும் இல்லை சங்கரன். உன்னை போன்ற ஆண் உருவங்கள் கல்யாணமே செய்து கொள்ளக்கூடாது. முதுகெலும்பில்லாத வர்க்கத்தை சேர்ந்தவன் நீ. ஏன் திடீரென்று என் மீதே எரிந்து விழுகிறாய்? உன்னால் தான் இப்போ இந்த வீடு பேய் பிடித்த வீடு போலிருக்கு. சங்கரன் ஒரு கணம் சித்ராவை ஏறிட்டு பார்த்தான். நேற்று முளைத்தவள் பேசுகிற பேச்சா இது? என்னதான் அவன் அந்த வீட்டில் சாப்பிடாமல் போனாலும் மூத்த பிள்ளை என்கிற ஸ்தானம் இன்னும் இருக்கிறது. சித்ரா அதை உணரவில்லையா? சித்ரா, நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க, ஒப்புக்கொள்கிறேன். ஆனா நீ இந்த வீட்டுக்கு வந்து எங்களையே தாக்க ஆரம்பிக்கிறது. மேலே அவன் பேச்சை முடிக்கவில்லை. இப்போ மற்றவர்களையும் உன் பக்கம் இழுத்து கொள்கிறாயா? அப்படியானால் என்ன ஏன் மத்தியஸ்தம் செய்ய அனுப்பின? நான் அனுப்பவில்லை, நீயேதான் உன் தலையில் எடுத்து போட்டு கொண்டாய். உண்மைதான். ஆனால் என் பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்றதுன்னு எனக்கு தெரியும்னு உன்னால அடிச்சு பேச முடியலையே. கோழை மாதிரி அழுதாய். சரி சரி, இப்ப எதற்கு கூப்பிட்ட? திடீரென்று சித்ராவின் குரலில் குழைவு தோன்றுவதாக நினைத்த சங்கரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் ஒரு பாம்பா அல்லது பழுதையா? ஒன்று கேட்கணும் என்று கூப்பிட்டேன். ஆனால் இப்போது கேட்க வேண்டாம் என்று தோன்றிவிட்டது. இன்னைக்கு சாயங்காலமே நான் பெட்டி படுக்கையுடன் திருவல்லிக்கேணி போய் விடுகிறேன். நான் அன்றைக்கு கவலைப்பட்டேன், இனிமேல் கவலைப்பட போவதில்லை என்று சொல்லிவிட்டு சித்ரா மெதுவாக நகர்ந்தாள். சங்கரனால் மேலே ஏதும் பேச முடியவில்லை. சங்கரனுடைய அறையை தாண்டி வருகையில் முரளியின் அறை பக்கம் கண் தானாக ஓடியது. அடுத்த கணம் எரிச்சலும் பிறந்தது. அதிக அலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு ஆஸ்பத்திரிக்கு செல்லும் முரளி இன்று மின்சார விசிறியை கூட நிறுத்தாமல் போயிருக்கிறான். விடிய விடிய ஓடியிருக்கும் ஃபேனை நிறுத்தக்கூடவா அவனுக்கு தோன்றவில்லை? அடுத்த கணம் அவள் முரளியின் அறைக்குள் நுழைந்தாள். அங்கே கண்ட காட்சி அவளை தூக்கி வாரி போட்டது. சித்ரா நினைத்தபடி முரளி அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகவில்லை. ஆஸ்பத்திரியிலேயே கட்டிலோடு கட்டிலாய் படுத்திருப்பவனைப் போல கண் திறவாமல் அவன் படுத்திருந்தான். நின்ற இடத்தில் இருந்து ஒரே தாவலில் சித்ரா அவன் கட்டிலை அடைந்தாள். அவசர அவசரமாக அவள் கை முரளியின் நெற்றியை தொட்டது. அடுத்த கணமே கை பதறி பின் வாங்கியது.
முரளி லேசாக கண்களை திறந்தான். சித்ரா, அவனுடைய குரல் தீனமாக கேட்டது. பேசாம இரு முரளி, உனக்கு ஜுரம் அனலாக அடிக்கிறது. ஆமாம் என்ற பாவனையில் தலையை அசைத்த முரளி, மேஜையில் தர்மாமீட்டர் இருக்கு என்று முனகினான். தர்மாமீட்டர் இப்போ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. டாக்டருக்கு முதலில் போன் பண்றேன். முரளி சிரிக்க முயன்றான். சிரிக்காத என்று அதட்டினாள் சித்ரா. நானே ஒரு டாக்டர் தான். உன் உடம்புக்கு நீ டாக்டர் இல்லை. பானுவுக்கு போன் பண்ணு. பண்றேன். ஆனா எனக்கு அவள் வைத்தியத்தில் நம்பிக்கை இல்லை. மாமா கிட்ட சொல்லி வழக்கமா வருகிற டாக்டரை வரவழைக்கிறேன். எப்போ ஜுரம் ஆரம்பிச்சது? நேத்து ராத்திரி தலைவலி ரொம்ப கடுமையா இருந்தது. நடு ராத்திரியில திடீர்னு கண் விழிச்சேன். அப்பதான் ஜுரம் வீசுறது தெரிஞ்சது. உடனே கூப்பிடுறதுக்கு என்ன? யாரை கூப்பிடுறது? எப்படி கூப்பிடுறது? என்னால் அசையக்கூட முடியலை. சரி சரி, இப்ப வளவளன்னு பேசாத. உனக்கு ஹை ஃபீவர். முதல்ல எனக்கு ஒரு டம்ளர் காஃபி தா. அதுக்கு தான் போறேன். யாரையும் கூப்பிட முடியல என்னாலும். சித்ரான்னு ஒரு குரல் கூப்பிட்டு இருக்க கூடாது? என்ன மனுஷன் நீ? நாக்கு வார்த்தைகளை தெரித்தாலும் குரலில் ஒரு சோகம் புரை ஓடியது. கண்களில் நீரின் திவலைகள் தோன்றின. சித்ரா, நடு ராத்திரியில கண் முழிப்பு வந்ததே. அப்ப ஜுரம் வீசுறதை உடம்பு சொன்னாலும் கண் முன்னே நீ நிக்கிறது தான் தெரிஞ்சது. அதுக்கு பின்ன நான் தூங்கினேன். தூக்கத்திலையும் நீ அடிக்கடி வந்த. எனக்கு தெரியும். இப்ப நீ பிதற்றாத. தோ வரேன் என்று அவள் கிளம்பினாள். சித்ரா, என்ன? அடுத்த வாரம் எம்டி பரீட்சை. அதற்குள்ள குணமாகிடும். ஜுரம் இறங்காமல் போனால் ஒரு குடியும் முழுகிடாது. நீ அலட்டிக்காம இரு. முதல்ல காஃபி கொண்டு வருகிறேன். சித்ரா தடதடவென்ற மாடிப்படிகளில் இறங்கி சமையல் அறையினுள் நுழைந்தாள். அப்போதுதான் மாமி குளித்துவிட்டு தலை ஈரம் போக துண்டை கட்டி கொண்டு வந்தாள். மாமி மாமி, முரளிக்கு ஜுரம். உடம்பு நெருப்பா தகிக்கிறது. போய் பாருங்கள். எத்தனை டிகிரி இருக்கு? நான் டிகிரி எல்லாம் பார்க்கலை. நெற்றியில கை வச்சு பார்த்தேன். கொதிக்கிறது. அவன் வழக்கம் போல காலங்கார்த்தால ஆஸ்பத்திரிக்கு போயாச்சுன்னா நினைச்சு கொண்டிருந்தேன். மணி, முரளிக்கு சீக்கிரம் காஃபி கலந்து வை என்று ஒரு குரல் கொடுத்துவிட்டு சித்ரா, நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனா ரூம்ல ஃபேன் ஓடிக்கொண்டிருந்தது. ஆஃப் செய்ய மறந்து போய் விட்டான்னு நினைச்சு ரூமுக்குள்ள போனேன். பார்த்தா எழுந்திருக்க முடியாம மரக்கட்டை மாதிரி படுத்து கொண்டிருக்கான். அவன் ரூமிலேயே தெர்மாமீட்டர் இருக்கே என்றாள் சிவகாமி. தெர்மாமீட்டர் இருக்கிறப்போ நீ ஏன் நெத்தியை தொட்டு பார்த்த என்ற கேள்விதான் அவளுடைய பேச்சில் அடங்கியிருந்தது. அதை ஒருவாறு புரிந்து கொண்ட சித்ரா, மாமியின் கேள்விக்கு சமாதானம் சொல்ல அது நேரமில்லை என்று நினைத்தாள். நீங்க முதல்ல போய் பாருங்கள் மாமி. நான் மாமா கிட்ட சொல்லி டாக்டரை வரவழைக்கிறேன். சித்ராவின் பதட்டத்தையும் பரபரப்பையும் கண்ட சிவகாமி, நீ ஏன் இப்படி துடிக்கிறேன்னு தான் எனக்கு புரியல என்றாள். நீங்க போய் பார்த்தால் நீங்களும் துடிப்பீர்கள். முரளிக்கு 3 வயசு நடக்கிறப்போ நடு ராத்திரியில 105 டிகிரிக்கு ஜுரம் ஏறித்து. உடல் நடுக்கம் கூட உண்டாச்சு. அப்ப கூட நான் பகவான் பேர்ல பாரத்தை போட்டுட்டு தைரியமா இருந்தேன். இத்தனைக்கும் என் வயிறு தான் அவனை பெத்தது. இப்போ எதற்கு மாமி பழைய கதை? அவள் பேசி முடிக்கும் முன்னால் மணி காஃபியை கொண்டு வந்து தந்தான். சித்ரா கை நீட்டினாள். இப்படி கொடுடா என்ற சிவகாமி, நீ போய் மாமா கிட்ட சொல்லு. டாக்டர் வரணுமா வேண்டாமான்னு நான் சொல்றேன் என்றாள். கட்டாயமா வந்துதான் ஆகணும் மாமி. வீட்டிலேயே விதவிதமான மாத்திரைகள் ஏகப்பட்டது இருக்கு. முரளியே ஒரு டாக்டர் தான். தெரியும் மாமி. ஆனா சுய வைத்தியம் ரொம்ப தப்பு. வெறும் மாத்திரையினால ஜுரத்தை அடக்கினா போதாது. ஜுரத்துக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு வைத்தியம் செய்யணும். சித்ராவின் குரலில் தோய்ந்த பொறுமையின்மையையும் கோபத்தையும் லட்சியம் செய்யாமல் சிவகாமி நகர்ந்தாள். எனக்கு என் பிள்ளை மேல அக்கறை இல்லைன்னு நினைக்காத என்றாள் அவள். கோபமும் வேதனையும் பொங்க சித்ரா மாமாவை தேடிக்கொண்டு போனாள். சுந்தரேசன் ஹாலிலும் இல்லை, அவருடைய அறையிலும் இல்லை. ஒருவேளை நந்தவனத்தில் இருப்பாரோ என்ற தன்னைத்தானே கேட்டுக்கொண்டே சித்ரா திண்ணைக்கு வந்தாள். ஆனால் சுந்தரேசன் போர்ட்டிகோவில் இருக்கும் காரை துடைத்து கொண்டிருந்தார். ஒரு வினாடி சித்ரா பார்த்தாள். அவள் பார்ப்பதை கண்ட சுந்தரேசன், டிரைவர் இன்னைக்கு வரமாட்டான் என்று சொல்லி தாமே காரை துடைப்பதன் காரணத்தை விளக்கினார். மாமா கார் துடைப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல என்று கருதியது போல சித்ரா, மாமா ஜுரலிக்கு ஒரே ஜுரம் என்றாள். தெரியுமே. தெரியுமா? சித்ரா அயர்ந்து போனாள். ஆமாம் சித்ரா, தெரியும். தினமும் என்கிட்ட சொல்லி கொண்டுதான் அவன் ஆஸ்பத்திரிக்கு போவான். 6, 6:15, 6:30 டைம் ஆகிக்கொண்டே போச்சு. அவனை காணலை. என்ன விஷயம்னு பார்க்க நான் அவன் ரூமுக்கு போனேன். நன்றாக தூங்கி கொண்டிருந்தான். லேசா நாடியை பிடிச்சு பார்த்தேன். ஹை ஃபீவர்னு தெரிஞ்சது. தெரிஞ்சுமா பேசாம இருந்தீர்கள்? ஃபேனை கூட ஆஃப் பண்ணாமல் வந்தீர்கள்?
ஃபேனை பற்றியே எனக்கு நினைவுக்கு வரவில்லை. டாக்டருக்கு டெலிஃபோனாவது பண்ணினீர்களா? வெறும் ஃபீவர் தான் சித்ரா. முரளிக்கே என்ன மருந்து சாப்பிடணும்னு தெரியும். என்ன மாமா, நீங்கள் மாமி மாதிரி அலட்சியமாக இருக்கிறீர்கள். அதுவும் ஹை ஃபீவர்னு உங்களுக்கே தெரிஞ்சப்புறம். சித்ராவின் குரல் கம்மியது, கண்களில் நீர் முட்டியது. ஜுரம் வந்தால் பயப்பட வேண்டாம் சித்ரா. உடம்பு நோயுடன் போராடும் போது உண்டாகும் உஷ்ணம்தான் ஜுரம். அதை நாம் உடனே அடக்க முயன்றால் நோய் உடம்பை பாதிக்கும். கொஞ்சம் அவகாசம் கொடுக்க வேண்டும். எனக்கு பயமா இருக்கு மாமா. கார் துடைப்பதை நிறுத்திவிட்ட சுந்தரேசன் சித்ராவை பார்த்து புன்னகை செய்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.